வணக்கம். நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சம் ஆழமான அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்துக்குள்ள போக போறோம். ஆமா, ஓஷோவோட த சாக்ரா புக், எனர்ஜி அண்ட் ஹீலிங் பவர் ஆஃப் த சட்டில் பாடி. இந்த புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகளை நம்ம இன்னைக்கு அலசலாம்னு இருக்கோம். சரி, இதுல சக்கரங்கள், வாழ்க்கை நிலைகள், அப்புறம் உணர்வு நிலைகள், தியானம், சூக்ஷ்ம உடல்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஆமா, நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தியும் ஓஷோவோட பார்வையை இந்த புத்தகம் முன்வைக்குது. ஓகே, நம்ம நோக்கம் என்னன்னா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த புத்தக பகுதிகளில் ஓஷோ என்ன முக்கியமா சொல்றார், அதோட சாராம்சம் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு கொடுக்கறது தான். கரெக்ட். இது ஒரு தகவலுக்கான அலசல் தான். ஆமா, இதுல இருக்கிற கருத்துக்களை நாங்க அப்படியே ஏத்துக்கிறோம்னு அர்த்தம் இல்ல. ஓஷோவே சொல்ற மாதிரி வெறும் அறிவா இல்லாம அனுபவமா இருக்கணும். ஆமா, அனுபவம் தான் முக்கியம்னு அவர் நம்புறார். வெறும் அறிவு சில சமயம் குழப்பத்தை கூட கொடுக்கலான்னு சொல்றார். கரெக்ட். உங்க அனுபவம் தான் உண்மையான வழிகாட்டின்னு ஓஷோவோட கருத்து. சரி, அப்போ முதல்ல சக்கரங்களை பத்தி ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. பொதுவா 7 சக்கரங்கள்னு சொல்வாங்க இல்லையா? ஆனா ஓஷோ இதுல கொஞ்சம் வித்தியாசமா சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, பொதுவா 7 சக்கரங்களை பத்தி பேசப்பட்டாலும் ஓஷோ அன்றாட வாழ்க்கை அனுபவத்தோட நேரடியா தொடர்புடைய 4 சக்கரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஓ, அந்த 4 மட்டும் எதுக்கு முக்கியம்னு சொல்றார்? அது என்னென்ன? முதல் சக்கரம் பாலியல் மையம், செக்ஸ் சென்டர். ஓஷோ இத வாழ்க்கை சக்கரம்னு சொல்றார். வாழ்க்கை சக்கரமா? ஏன்னா அதுதான் உயிரோட ஆரம்பமா? ஆமா, அதுதான் உயிரின் ஆரம்ப புள்ளி, அதனால அதுக்கு அந்த பேர். இரண்டாவது ஹரா மையம். இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஹரா, இது எங்க இருக்கு? இது தொப்புளுக்கும் பாலியல் மையத்துக்கும் நடுவுல இருக்கு. ஓஷோ இத மரண சக்கரம்னு சொல்றார். மரண சக்கரமா? இது இந்திய தத்துவங்கள்ல அதிகம் கேள்விப்பட்டதில்லையே. ஆமா, இந்தியால இது அதிகம் பேசப்படல. ஆனா ஜப்பான்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு மையம். ஓ, ஜப்பான்லயா? நீங்க அந்த ஹராக்கிரி தற்கொலை முறை பத்தி சொன்னீங்களே? ஆமா, அந்த ஹராக்கிரிக்கும் இந்த மையத்துக்கும் தொடர்பு இருக்கு. ஜப்பான்ல அந்த வழக்கில் இருந்ததால அவங்களுக்கு அந்த மையத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வு இயல்பாவே இருந்திருக்கு. சரி, ஆனா வாழ்வையும் மரணத்தையும் எப்படி ஓஷோ இணைக்கிறார்? அதுதான் புரியல. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, வாழ்வும் மரணமும் எதிரெதிர் இல்லைங்கிறார். அது ஒரே நாணயத்தோட 2 பக்கம் மாதிரி. ஓ, இந்த ஹரா மையம் தான் அந்த இணைப்பு புள்ளி. அங்கிருந்து மரணம் அமைதியா விழிப்புணர்வோட நிகழும்னு அவரோட பார்வை. சுவாரஸ்யமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஜப்பானியர்கள் தியானம் செய்ய ஆரம்பிச்சப்போ அவங்களுக்கு இந்த ஹரா மையத்தை உணர்றது ரொம்ப எளிதா இருந்திருக்கு. ஏன்னா அவங்க கலாச்சாரத்துல அதுக்கு ஒரு இடம் இருந்திருக்கு. புரியுது. சரி, அடுத்த 2 சக்கரங்கள் என்ன? மூன்றாவது இதய சக்கரம், ஹார்ட் சக்ரா. இது நமக்கு கொஞ்சம் பரிச்சயமானதுதான். அன்பு, கருணை, பிரார்த்தனை, தியானம் இதோட எல்லாம் தொடர்புடையது. இது அன்பு சக்கரம்னு சொல்லலாமா? தாராளமா. நாலாவது ஆக்ஞா சக்கரம், அக்ஞா சக்ரா. புருவங்களுக்கு நடுவுல இருக்கிற 3வது கண். 3வது கண்? ஆமாம், இங்கிருந்து தான் மனித ஆற்றல் தெய்வீகத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குதுன்னு ஓஷோ சொல்றார். அப்போ உச்சந்தலையில இருக்கிற சஹஸ்ராரம், 7வது சக்கரம், அதுக்கு என்ன முக்கியத்துவம்? அத ஓஷோ 5வது முக்கியமான சக்கரமா சொல்றாரு. ஆனா அன்றாட வாழ்க்கை அனுபவ சக்கரங்கள் பட்டியல சேர்க்கல. ஏன் அது முக்கியம் இல்லையா? முக்கியம் இல்லன்னு இல்ல, ஆனா அது உடல் மனசை தாண்டிய ஒரு நிலை. ஞானமடைஞ்சவங்க இறக்கும்போது அவங்களோட ஆற்றல் இந்த சகசாரம் வழியா வெளியேறும்னு சொல்றாரு. ஓ, அது ஒரு உச்சகட்ட மலர்ச்சி மாதிரி. ஆமா, சாதாரண மரணம் மாதிரி இல்ல, ஒரு முழுமையான விடுவிப்பு. அதனால அது அன்றாட வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டதுன்னு வகைப்படுத்துறாரு. இதுல ஓஷோ சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சக்கரங்களோட இடம், அனுபவம் எல்லாம் ஆளுக்காள் மாறலான்னு சொல்றது இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். சாஸ்திரங்கள்ல ஒரு இடத்துல இருக்குன்னா உங்களுக்கும் அதே இடத்துல தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க அனுபவம் வேற மாதிரி இருக்கலாம். அப்போ சாஸ்திரங்களை நம்பக்கூடாதா? நம்பக்கூடாதுன்னு இல்ல, ஆனா சாஸ்திரங்களை மனப்பாடம் செஞ்சு அதுபடியே நடக்கணும்னு நினைக்காதீங்க. உங்க அனுபவம் தான் உங்களுக்கான உண்மையான சாஸ்திரம். உங்க சாஸ்திரத்தை நீங்களே எழுதுங்கன்னு சொல்றார் ஓஷோ. இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் இது ஒரு பெரிய விடுதலை மாதிரி இருக்கு. நம்ம மேல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி. கரெக்ட். ஏன்னா பழைய சாஸ்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட மனிதர்களுக்காக குறிப்பிட்ட சூழல்ல எழுதப்பட்டது. ஆமா, அத அப்படியே இப்ப எடுத்துக்கிட்டா நம்ம அனுபவத்தோட அது முரண்படலாம். அது தேவையில்லாத குழப்பத்தையும் சில சமயம் தாழ்வு மனப்பான்மையும் கூட உருவாக்கலாம். உண்மைதான். எனக்கு இப்படி நடக்கலையே, சாஸ்திரத்துல அப்படி சொல்லியிருக்கேன்னு நாமளே குழம்பிக்க வாய்ப்பு இருக்கு. அதேதான்.
அதனால உங்க உள்ளுணர்வை, உங்க அனுபவத்தை நம்புங்கன்னு ஓஷோ திரும்ப திரும்ப வலியுறுத்துறார். இது சக்கரங்களுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கே பொருந்தும் போல தெரியுது. சரி, அடுத்ததா ஓஷோ சொல்ற அந்த 7 வருட வாழ்க்கை சுழற்சிகள், அத பத்தி பேசுவோம். இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பார்வை அது. வாழ்க்கை ஏதோ தாறுமாறா போற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனா அதுக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு ரிதம் இருக்குன்னு ஓஷோ சொல்றார். எப்படி? ஒவ்வொரு 7 வருஷத்துக்கும் நம்ம உடல், மனசுல ஒரு பெரிய மாற்றம் நடக்குதுன்னு சொல்றார். நம்ம உடல் செல்கள் கூட 7 வருஷத்துல முழுசா மாறிடுமா. அப்படியா? ஆமா, அதனால ஒரு 70 வருஷ வாழ்க்கைய 10 கட்டங்களா, 10 பருவங்களா பிரிக்கிறார். சரி, அதுல சில முக்கியமான கட்டங்களை சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு. முதல் முக்கியமானது 14 வயசு. அப்போ உடல் ரீதியான முதிர்ச்சி வருது. காதல், உலகம்னா என்னன்னு முதல் முறையா எட்டி பார்க்கிற வயது. சரி. அப்புறம் 21 வயசு. இது லட்சியங்களோட வயது. வெற்றி, பணம், அதிகாரம்னு வாழ்க்கை சந்துக்குள்ள முழுசா இறங்குற நேரம். அதுக்கப்புறம் 28 வயசு. அப்போ என்ன மாற்றம்? 28 வயசுல கொஞ்சம் பாதுகாப்பு, வசதி இதெல்லாம் முக்கியமாகுது. வாழ்க்கையில கொஞ்சம் செட்டில் ஆகணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம். அந்த இளமை கால தேடல், புரட்சி மனப்பான்மையெல்லாம் கொஞ்சம் குறையுமா? ஆமா, அது கொஞ்சம் குறைஞ்சு நாம கொஞ்சம் நாகரிகமா மாற முயற்சி பண்றோம். அப்புறம் 35 வயசுல இது இன்னும் அதிகமாகும். நாம பெரும்பாலும் ஒரு சம்பிரதாயவாதியா மாறிடுறோம். இருக்கிறத அப்படியே ஏத்துக்கிறது, மாற்றத்தை எதிர்க்கிறது, சட்டம் ஒழுங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு ஒரு மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ள வந்துடுறோமா? கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம், ஒரு பாதுகாப்பு வட்டத்துக்குள்ள. இது கேட்கும்போதே கொஞ்சம் பயமா இருக்கு. அடுத்த கட்டம் என்ன? 42 வயசுல என்ன நடக்கும்? 42 வயசு ஒரு முக்கியமான திருப்புமுனைன்னு ஓஷோ சொல்றாரு. இங்கிருந்து வாழ்க்கை கொஞ்சம் இறங்குமுகமா போகுது. ஆற்றல் மெதுவா மரணத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்குது. இதுல உடல் மனரீதியான பிரச்சனைகள், உயர் ரத்த அழுத்தம், இதய நோய், அப்புறம் அந்த லட்சியத்தோட தொடர்புடைய அல்சர். அல்சர லட்சியத்தோட தடங்கள்னு சொல்றது ரொம்ப சரியா இருக்கு. ஆமா, இதெல்லாம் இந்த வயசுல வர வாய்ப்பு இருக்கு. இங்கதான் முதல் முறையா மதம், ஆன்மீகம் பத்தின ஒரு தெளிவில்லாத ஒரு ஆர்வம் வரலாம். ஏன்னா மரணம் பக்கத்துல வருதுன்னு ஒரு உள்ளுணர்வா. ஆமா, மரணத்தோட நிழல் லேசா தெரிய ஆரம்பிக்குது. உளவியல் அறிஞர் கார்ல் யூங் கூட 40 வயசுல மனிதர்களுக்கு மதம் ஒரு தேவையா மாறுதுன்னு சொன்னதை ஓஷோ இதுல குறிப்பிடுறாரு. மேற்கத்திய நாடுகள்ல மதம் இல்லாததுனால இந்த வயசுல உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் வருதுன்னு சொல்றாரு. சரி, 42க்கு அப்புறம் வாழ்க்கை இன்னும் இறங்குமுகமா தான் போகுமா? இறங்குமுகம்னா எதிர்மறையா பார்க்க வேண்டாம். 49 வயசுல வாழ்க்கைக்கான அர்த்தம் தேடுறது, மதம் சார்ந்த தேடல் இன்னும் கொஞ்சம் தெளிவாகலாம், தீவிரமாகலாம். எதிர்பாலினம் மேல இருந்த ஆர்வம் இயல்பாவே குறைய ஆரம்பிக்கலாம். மெனோபாஸ் மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்போ இது தியானம், உள்நோக்கி திரும்புறதுக்கு சரியான நேரமா? ரொம்ப சரியான நேரம். இயற்கையாவே அதுக்கான ஒரு சூழல் அமையுது. பிள்ளைகளும் வளர்ந்து அவங்க வழிய பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால சமூக பொறுப்புகள் கொஞ்சம் குறையலாம். அந்த நேரத்தை தனக்காக பயன்படுத்திக்கலாம். சரி, அப்புறம் 56 வயசு. 56 வயசுல இந்த சமூகம், சங்கம் சார்ந்த விஷயங்கள் மேல இருந்த ஆர்வம் குறையலாம். இந்த ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் இதெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்றது, பச்கானாவா தெரியலாம். ஓஹோ. இது சந்நியாசத்துக்கு, அதாவது ஒரு விதமான உலக பற்றற்ற நிலைக்கு இயற்கையான நேரம்னு ஓஷோ சொல்றார். வாழ்க்கைக்குள்ள நுழைய ஒரு வழி இருக்கிற மாதிரி அதிலிருந்து அமைதியா வெளியேறவும் ஒரு வழி இருக்கணும் இல்லையா, அதுக்கான நேரம் இது. புரியுது. 63 வயசு. 63 வயசுல ஆற்றல் இன்னும் அதிகமா உள்நோக்கி திரும்பும். அதிக அமைதி தன்னோட மூழ்கி இருக்கிறது இயல்பா அடக்கும். 70 வயசுல மரணத்துக்கு தயாரா இருக்கிற நிலை. மரணத்துக்கு தயாரா இருக்கிறதுனா? ஒரு குழந்தை கருவுல 9 மாசம் இருக்கிற மாதிரி மரணத்துக்கு 9 மாசம் முன்னாடியே அதை பத்தின ஒரு உள் உணர்வு, ஒரு விழிப்புணர்வு வரலான்னு ஓஷோ சொல்றார். நம்மளோட உள் கற்ப கிரகத்துக்கு திரும்புற மாதிரி ஒரு உணர்வு. இந்த எல்லா சுழற்சிகளையும் சொல்றதுல ஓஷோவோட அடிப்படை கருத்து என்ன? ஒவ்வொரு கணத்தையும் இயற்கையா உண்மையா வாழணுங்கிறது தான். ஒரு பருவத்துல செய்ய வேண்டியதை, உணர வேண்டியதை நீங்க அடக்கினா அது இன்னொரு பருவத்துல தவறான வழியில விகாரமா வெளிப்படும். உதாரணத்துக்கு, இப்போ இளம் பருவத்துல பாலியல் உணர்வுகளை ரொம்ப அடக்கினா அது பிற்காலத்துல பெரிய சிக்கல்களை உருவாக்கலாம். அதே மாதிரி வயசான காலத்துல பாலியலை ரொம்ப கட்டாயப்படுத்தினா அது இயற்கைக்கு மாறானது, அசிங்கமானதுன்னு சொல்றார். காமவெறி கொண்ட முதியவர்கள்னு ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்துறார். ஆமா, கேட்கவே கஷ்டமா இருக்கு. அதனால அந்தந்த காலத்துக்கேத்த மாதிரி இயற்கையோட ஒன்றி நன்றியோட வாழ்ந்தா மரணம் கூட ஒரு பயமா இல்லாம ஒரு அழகான உச்சமா, ஒரு மலர்ச்சியா இருக்கும், ஒரு கொண்டாட்டமா இருக்கும்னு ஓஷோ சொல்றார். அப்ப மரணத்தை கூட கொண்டாடலாமா? கொண்டாட தயாரா இறக்கலாம். ஒரு குரு என்ன கத்துக் கொடுக்கறாருன்னா, கடந்த காலத்துக்கு ஒவ்வொரு கணமும் இறக்க கத்துக் கொடுக்கறார். அப்போ வாழ்க்கை உயிர்ப்போட இருக்கும், மரணமும் பயமில்லாம இருக்கும்.
ரொம்ப ஆழமான பார்வை. சரி, அடுத்து மனிதன் ஒரு வானவல், அப்புறம் உணர்வின் 7 நிலைகளை பத்தி பேசுவோம். மனிதன் இன்னும் முழுமையடையாத ஒரு சாத்தியக்கூறு, உருவாகும் கடவுள், முட்டுவிடும் புத்தான்னு சொல்றது ரொம்ப கவித்துவமா இருக்கு. ஆமா, நம்ம கிட்ட பல பரிமாணங்கள் இருக்குன்னு சொல்றாரு. 7 சக்கரங்கள் மாதிரி நம்ம கிட்ட 7 நிறங்கள், 7 ஸ்வரங்கள் இருக்கு. இதுக்கு இணையா உணர்வின் அல்லது மனதின் 7 நிலைகளையும் ஓஷோ விவரிக்கிறார். இது நம்மளோட உள்முகமான பரிணாம வளர்ச்சியை காட்டுதா? ஆமா, நம்ம எப்படி ஒரு பாறையிலிருந்து கடவுள் நிலைக்கு நகர முடியுங்கிற ஒரு வரைபடம் மாதிரி இது. சரி, அந்த 7 நிலைகளை கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன். நிச்சயமா. முதல் நிலை மனமற்ற நிலை. இது ஒரு பாறை மாதிரி முழுமையான மயக்கத்துல இருக்கிறது, உணர்வு இல்ல. சரி. ரெண்டாவது மயக்க நிலை மனம். இது ஒரு மரம் மாதிரி, உணரும், வழியை உணரும், சந்தோஷத்தையும் உணரும். ஆனா அது உணர்றது அதுக்கே தெரியாது. ஓ, உணர்கிறது ஆனா அறியாது. மூன்றாவது அடிமனம். இது மிருகங்களோட நிலை. கனவு காணும், உள்ளுணர்வு இருக்கும், ஆனா பகுத்தறிவு ரொம்ப குறைவா இருக்கும். 4வது நிலை தான் நாம, இல்லையா? மனிதர்கள். ஆமா, உணர்வு நிலை மனம். இங்க விழிப்புணர்வு இருக்கு, ஆனா அது விட்டு விட்டு தான் வரும். ரொம்ப நேரத்துல நாம விழிப்போட இல்ல. அப்படியா? நாம எப்ப விழிப்போட இருக்கோம்? பெரும்பாலும் ஒரு ஆபத்து நேரத்துல, இல்லைன்னா திடீர்னு ஒரு அதிர்ச்சி ஏற்படும் போது தான் நம்ம முழுசா விழிப்போட இருக்கோம். மற்ற நேரங்கள்ல ஒரு மாதிரி அரை தூக்கத்துல தான் இருக்கோன்னு ஓஷோ சொல்றாரு. நல்ல உதாரணம். அதனால தான் மனிதன் மட்டும்தான் பொறுப்புள்ள ஒரே விலங்கு. ஏன்னா நம்மள கேள்வி கேட்க முடியும். மரம், மிருகத்தை நீ ஏன் இப்படி செஞ்சான்னு கேட்க முடியாது. சரி, இந்த 4 நிலைகளுக்கு அப்புறம் என்ன? 5வது நிலை. 5வது நிலை உணர்வுக்கு அப்பாற்பட்ட அடிமனம், சப்சூப்பர் கான்ஷியஸ். இங்கு விழிப்புணர்வு தொடர்ச்சியா இருக்கும், ஆனா தூக்கத்துல அது போயிடலாம். இதை எப்படி அடையிறது? யோகா, தியானம், சுய நினைவு பண்றது. கர்ஜியஃப் சொல்ற செல்ஃப் ரிமெம்பரிங், சுரதி யோகா, இந்த மாதிரி விழிப்புணர்வு நுட்பங்கள் மூலமா இந்த நிலைக்கும் முந்தைய நிலைக்கும் பாலம் அமைக்கலாம். இந்த நிலையில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க உலகத்துல இருப்பாங்க, ஆனா உலகத்தோட ஒட்ட மாட்டாங்க. இன் த வேர்ல்ட் பட் நாட் ஆஃப் த வேர்ல்ட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை, அவமானங்களை, துக்கத்தை கூட விழிப்புணர்வுக்கான வாய்ப்பா பயன்படுத்துவாங்க. அருமை. 6வது 7வது நிலைகள். 6வது நிலை உணர்வுக்கு அப்பாற்பட்ட மனம், சூப்பர் கான்ஷியஸ். இவங்க ஆழ்ந்த உறக்கத்துல கூட விழிப்போட இருப்பாங்க. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற யோகியோட நிலை இது. 7வது நிலை. 7வது நிலை மீண்டும் மனமற்ற நிலை. இதுதான் உச்சகட்ட நிலை. ஞானம், நிர்வாணம், கடவுள் நிலை. முதல் நிலை பாறை, அதுவும் மனமற்ற நிலை. கடைசி நிலையும் மனமற்ற நிலை. வட்டம் முழுமையாகுது. ஓ, அதனாலதான் கடவுள் சிலைகளை கல்லுல செய்றாங்களா? ஆமாம், முதல் நிலையையும் பாறை, கடைசி நிலையையும் முழுமை இணைச்சு காட்டுறதுக்கு. இதுல முக்கியமான விஷயம், இந்த எல்லா நிலைகளையும், மிருகத்தன்மை உட்பட எல்லா நிறங்களையும் நாம ஏத்துக்கணும். எதையும் ஒதுக்கக்கூடாது, மறுக்கக்கூடாதுன்னு ஓஷோ வலியுறுத்துறார். எல்லாத்தையும் ஏத்துக்கணுமா? அப்பதான் முழுமை அடைய முடியுமா? ஆமாம், எதை நீங்க மறுக்கிறீங்களோ அது உங்களை விட்டு போகாது, அது உள்ளேயே தங்கிடும். சரி, இந்த உணர்வு நிலைகள் பத்தி பேசும்போது குண்டலினி பத்தி ஓஷோ என்ன சொல்றாருன்னு கேட்க தோணுது. இது ரொம்ப மர்மமான விஷயமா பேசப்படுது. குண்டலினிய பத்தி ஓஷோ என்ன சொல்றாருன்னா, அது ஒரு பெரிய சக்தி. ஆனா நம்ம ஆற்றல் போற பாதையில தடைகள், எதிர்ப்பு இருந்தா மட்டும்தான் குண்டலினி எழுச்சிய நாம ஒரு பெரிய நிகழ்வா உணர முடியும். தடைகள் இல்லைனா? பாதை ரொம்ப தெளிவா இருந்தா, உதாரணமா புத்தர், மகாவீரர் மாதிரி ரொம்ப தூய்மையானவங்களுக்கு அந்த சக்தி ரொம்ப அமைதியா இயல்பா மேல ஏறிடும். அவங்க அதை ஒரு பெரிய விஷயமா உணர்ந்திருக்கவே மாட்டாங்க. அதனால அவங்க அதை பத்தி அதிகமா பேசல. ஓ, அப்போ மகாவீரர் குண்டலினிய பத்தி பேசலங்கிறதுக்காக ஜைனர்கள் குண்டலினியே இல்லன்னு சொல்றது ஒரு தவறான புரிதல்னு ஓஷோ சொல்றாரா? ஆமா, அது அவங்களோட அனுபவமின்மைய காட்டுதே தவிர குண்டலினி இல்லன்னு அர்த்தம் இல்ல. அதனால ஓஷோ சொல்றது என்னன்னா, குண்டலினி எப்படி வேலை செய்யுது, அது என்ன பண்ணுங்கிற அறிவை சேகரிக்கிறத விட தியானத்துல கவனம் செலுத்தணும். கரெக்ட், விழிப்புணர்வுல கவனம் செலுத்துங்க. அதுதான் முக்கியம். வெறும் குண்டலினி அறிவு, அது எப்படி மேல போகும், என்னென்ன அனுபவம் வரும்னு மனசுல போட்டு வச்சுக்கிறது ஆபத்தானதும் கூட. அது உங்க இயல்பான அனுபவத்தை பாதிக்கும். ஆனா நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி சாதாரணமா விழிப்பா இருக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. நம்மளோட ஆழமா பதிஞ்ச பழக்க வழக்கங்கள் ஒரு தடையா இருக்குமே. இருக்கு. கிருஷ்ணமூர்த்தி கூட அதை சொல்லியிருக்காரு. அதுக்கு ஓஷோ ஒரு வழி சொல்றார். நமக்கு ரொம்ப பழகி போன தியான முறைகளையே திரும்ப திரும்ப செய்யும்போது நம்ம மனசு சீக்கிரமே அதுக்கும் பழகிடும். அப்புறம் தியானம் செய்யறப்ப கூட மனசு தூங்கிடும்.
அப்போ என்ன பண்றது? நமக்கு அறிமுகம் இல்லாத கொஞ்சம் சவாலான தியான முறைகளை முயற்சி செய்யணும். ஓஷோ 112 தியான முறைகள் இருக்குன்னு சொல்றார். அதுல ஏதாவது புதுசா முயற்சி செய்யும்போது மனசுக்கு ஒரு அவசர நிலை உருவாகும், ஒரு விழிப்பு தேவைப்படும். ஓ, பழக்கம் இல்லாததை செய்யும்போது நம்ம கவனம் அதிகமா இருக்குமே, அந்த மாதிரி. அதேதான். அந்த நிலையில விழிப்புணர்வு இயல்பா வரும். அப்படி விழிப்பா இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட உள் உலக அனுபவமும் ஆற்றல் நகர்வும் தனித்துவமா இருக்கும். அடுத்தவங்க மாதிரி இருக்காது. சரி, அடுத்து ஓஷோ சொல்ற அந்த 7 உடல்கள், இதுவும் கொஞ்சம் குழப்பமா இருக்கே. அன்னமய கோசம், பிராணமய கோசம்னு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? குறிக்குது. இதை நாம ஒரு 3 முக்கிய பிரிவுகளா பிரிச்சு பார்க்கலாம். சரி. முதல் உடல் அன்னமய கோசம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்ம கண்ணுக்கு தெரியிற பருவுடல், ஸ்தூல உடல். இது உணவால் ஆனது, மூலாதார சக்கரத்தோட பூமி தத்துவத்தோட தொடர்புடையது. சரி. இது முதல் அடுக்கு. அடுத்த பிரிவு, இரண்டாவது பிரிவு சூக்ஷ்ம உடல்னு பொதுவா சொல்லலாம். இதுல ஆற்றல் மற்றும் மனதின் அடுக்குகள் வருது. இதுல 3 உடல்கள் இருக்கு. ஒன்னு பிராணமய கோசம். பிராணமய கோசம்னா? ஆற்றல் உடல். நம்மளோட பிராணன், சுவாசம், பயோபிளாஸ்மா இதோட தொடர்புடையது. இது பருவுடலை விட சக்தி வாய்ந்தது. பருவுடல் அழிஞ்ச பிறகும் இது கொஞ்ச காலம் இருக்கலாம். இந்த பேய், ஆவிக்கதைகள்லாம் இதோட தொடர்புடையதா இருக்கலாம்னு ஓஷோ சொல்றார். ஓ. அக்குபஞ்சர், கிர்லியன் புகைப்படம் எடுத்தல், இது உடம்புல நோய் வரத்துக்கு முன்னாடியே அந்த ஆற்றல் உடல்ல தெரியுமாம். இதெல்லாம் இந்த பிராணமய கோஷத்தோட தொடர்புடையது. யோகா, தைச்சி, பிராணாயாமம் இதெல்லாம் இந்த உடல்ல வேலை செய்யுது. குழந்தைங்கள போல இயற்கையா மூச்சு விடணும்னு ஓஷோ சொல்றார். இது சுவாதிஷ்டான சக்கரத்தோட நெருப்பு தத்துவத்தோட தொடர்புடையது. சரி, இதுல அடுத்தது மனோமய கோஷம், மன உடல். மனிதன்கிறதே இந்த மனசுல இருந்து தான் வருது. சிந்தனை, உணர்ச்சிகள், நினைவுகள் எல்லாம் இங்க தான் இருக்கு. இந்த மன உடலை எப்படி வளர்க்கிறது? உண்மையா வாழ்றது மூலமா, தைரியமா, உங்க சொந்த முடிவுங்களோட பொறுப்போட வாழ்றது மூலமா, அடுத்தவங்களை அப்படியே பின்பற்றுதல், கடன் வாங்கின நம்பிக்கைகள், இதெல்லாம் மனோமய கோஷத்தை வளர்க்காது. ஆபத்துக்களை எதிர்கொள்ளுங்க, தவறுகள் செய்யுங்க, ஆனா உண்மையா இருங்கன்னு ஓஷோ சொல்றார். எந்த அதிகாரத்தையும் ஓஷோ உட்பட அப்படியே ஏத்துக்காதீங்க, நீங்களே புரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணுங்கன்னு சொல்றார். இது மணிப்புரா சக்கரத்தோட நீர் தத்துவத்தோட தொடர்புடையது. சூக்ஷ்ம உடல்ல மூணாவது விஞ்ஞானமய கோஷம், உள்ளுணர்வு உடல். இது புத்திக்கு அப்பாற்பட்டது, தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட நேரடி அறிதல், உள்ளுணர்வு. சில சமயம் வெளிப்பாடு, ரிவலேஷன் கூட இங்க நடக்கலாம். இது அநாகத சக்கரத்தோட காற்று தத்துவத்தோட தொடர்புடையது. ஓகே, இப்போ 3 பிரிவு சொன்னீங்க. முதல் பிரிவு பருவுடல், இரண்டாவது சூக்ஷ்ம உடல், பிராணன், மனம், உள்ளுணர்வு. மூணாவது பிரிவு என்ன? மூன்றாவது பிரிவு காரண உடல் அல்லது அதீத நிலைகள்னு சொல்லலாம். இதுல ஆனந்தமய கோஷம் வருது. ஆனந்தமய கோஷம்னா பேரின்ப உடல். ஆமாம், உள்ளுணர்வுக்கு அப்பாற்பட்ட நிலை, காரணமே இல்லாத தூய பேரின்பம், மகிழ்ச்சி. இது விசுத்த சக்கரத்தோட ஆகாய தத்துவத்தோட தொடர்புடையது. இதுக்கு அப்புறமும் இருக்கா? 6வது 7வது? 6வது உடலுக்கு கோஷம்னு பேர் இல்ல, ஆனா அது பிரபஞ்ச உணர்வோட, பிரம்மான்னு சொல்றமே அதோட இணைக்கப்பட்டது. படைத்தல், அழித்தல்ங்கிற பிரபஞ்ச அனுபவம் இங்க சாத்தியம். பிரம்மாவோட மூச்சு மாதிரி. இது ஆக்ஞா சக்கரத்தோட தொடர்புடையது. 7வது கடைசி. 7வது நிர்வாண காயம், ஞான உடல் அல்லது முழுமையானது. இது இருப்பு, இன்மை கூட இல்லாத நிலை, ஒரு உடலற்ற ஆன்ம நிலை. இது சகஸ்ரார சக்கரத்தோட தொடர்புடையது. அப்போ மரணம்ங்கிறது? சாதாரண மரணத்துல பருவுடல் மட்டும்தான் அழியுது. ஆனா முழுமையான விடுதலை, மோட்சம் அடையும் போது இந்த சூக்ஷ்ம உடல்களும் கரைஞ்சு ஆன்மா முழுமையோட ஒன்னாயிடுதுன்னு ஓஷோ விளக்குறார். அப்பா, நம்ம வெறும் உடம்பல்ல, இத்தனை அடுக்குகள் கொண்ட ஒரு சிக்கலான அமைப்புன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. சரி, இவ்ளோ விஷயங்கள், இத்தனை அடுக்குகள் இருக்கு, இதுக்கு வழிகாட்ட ஏதாவது பாதைகள் இருக்கா? ஓஷோ புத்தர், பதஞ்சலி, தந்திரா பத்திலாம் என்ன சொல்றார்? ஆமா, அதையும் சுருக்கமா தொட்டு காட்டுறார். புத்தரோட பாதையில முக்கியமா இதய சூத்திரத்தை வச்சு ஓஷோ என்ன சொல்றாருன்னா, நாம எல்லாருமே இயல்பாவே புத்தத்தன்மை கொண்டவங்க தான், அதை நாம உணரணும், அவ்வளவுதான். உலகம் மாயே இல்ல, நம்மளோட நான் தான் மாயன்னு சொன்னீங்களே. ஆமா, உலகம் உண்மை. ஆனா நம்மளோட நான், நம்மளோட அகங்காரம் தான் பிரச்சனை. அதுதான் மாய. அது மேல கவனம் செலுத்தணும். வெறுமை, சூன்யம் வழியா உண்மையை பார்க்கணும்னு புத்தர் சொல்றத ஓஷோ விளக்குறார். அப்புறம் புத்தர் சொல்ற 7 கோவில்கள் பத்தியும் பேசுறார். அதை இந்த 7 உடல்களோட ஒத்துப்போகுது. ஓ சரி. பதஞ்சலியோட யோக சூத்திரங்கள் பத்தி? பதஞ்சலி இந்த உள்பயணத்தோட படிகளை, நுட்பங்களை ரொம்ப தெளிவா ஒரு வரைபடம் மாதிரி போட்டு காட்டுறதுல சிறந்தவர்னு ஓஷோ சொல்றார். சம்யமம்னு ஒரு பயிற்சி இருக்கு. அது கவனம்,
தியானம், சமாதி 3ம் இணைஞ்சது. அது மூலியமா என்ன பண்ணலாம்? அது மூலியமா புலன்கள், மனம், ஏன் பஞ்சபூதங்களை கூட கட்டுப்படுத்த முடியும்னு பதஞ்சலி சொல்றார். சித்திகள்னு சொல்றாங்கல்ல, சின்னதாகிறது, பெருசாகிறது, அதெல்லாம் கூட சாத்தியம். ஆனா ஓஷோ எச்சரிக்கிறார், இந்த சக்திகள் சித்திகள்லாம் வழியில வர்ற பூக்கள் மாதிரி தான். அதுவே இலக்கு இல்ல, அதுல மயங்கி நின்னுடக்கூடாது. யோக வரைபடம் ஒரு வழிகாட்டி தான், அதை பயன்படுத்திக்கணும். ஆனா அதுவே இறுதியானது இல்ல. வெவ்வேறு அமைப்புகள்ல பௌத்தம், ஜைனம், வெவ்வேறு எண்ணிக்கையில உடல்கள், சக்கரங்கள் இருக்கலாம், அது பிரச்சனை இல்ல. கடைசியா தந்த்ரா, அது பத்தி நிறைய தவறான கருத்துக்கள் இருக்கு இல்லையா? ஆமா, தந்திரான்னா ஏதோ பாலியல் சம்பந்தப்பட்டதுன்னு மட்டும் நினைக்கிறாங்க. ஆனா ஓஷோ சொல்ற தந்திரா அது இல்ல. தந்திரானா அடக்குமுறை இல்ல, கட்டாயமான ஒழுக்கமும் இல்ல. அது நம்ம மேல நாமளா போட்டுக்கிட்ட தேவையில்லாத கட்டுப்பாடுகளை, கட்டமைப்புகளை தளர்த்தி ரொம்ப இயற்கையா, தன்னிச்சையா இருக்கிறது. இயற்கையா இருக்கிறதுனா எப்படி? உங்க உள் மனசுல ஒரு ஒழுங்கு வந்தா வெளி உலகமும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறும்னு தந்திரா நம்புது. ஒரு கதை கூட சொல்றார், மழை வர வைக்கிறவரை பத்தி. அவர் ஒன்னும் செய்யல, தன்னோட உள் அமைதியே நிலைநாட்டினார். உடனே வெளியில மழை வந்ததுன்னு. சுவாரஸ்யமா இருக்கு. அதே மாதிரி நம்ம அடக்கப்பட்ட உணர்ச்சிகள், கோபம், பொறாமை, பயம், இதெல்லாம் நம்ம அமைப்பையே விஷமாக்குது. இதை ஆரோக்கியமான வழியில வெளிப்படுத்தணும். நவீன உளவியல் சிகிச்சைகள், என்கவுண்டர், கெஸ்டால்ட் மாதிரி கூட அறியாம இதைத்தான் செய்துன்னு ஓஷோ சொல்றார். கிடைக்கிற எல்லா முறைகளையும் யோகா, தந்திரா, தாவோ, நவீன சிகிச்சைகள் பயன்படுத்திக்கணும்னா, ஏன்னா நவீன மனிதன் ரொம்ப சேதமடைஞ்சிருக்காருன்னு சொல்றாரு. அப்போ தந்த்ராவோட இலக்கு என்ன? எல்லா பாதைகளோட இலக்கும் ஒண்ணுதான், மலர்தல். நம்மளோட சகசிராரம் முழுமையா மலர்றது, நம்மளோட தனித்துவமான மலர, நம்ம நறுமணத்தை தெய்வீகத்துக்கு அர்ப்பணிக்கிறது. இதுல கடைசியா ஓஷோ சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், வெறும் கற்பனையான சிந்தனைகள், சடங்குகள் செய்யறதில்ல ஆன்மீகம். உதாரணமா பிராமணர்கள் நெருப்பு சடங்கு செய்யறது, இல்லனா மனசுக்குள்ள பாலியல் கற்பனைகள் பண்றது, இதெல்லாம் உண்மையான மாற்றம் இல்ல. அப்போ உண்மையானது எது? நம்மளோட உள் நெருப்பை ஏத்தணும். அதாவது மேல் நோக்கி நகர்ற பாலியல் ஆற்றலை பயன்படுத்தணும். நம்மளோட ஆசைகளோட விதைகளை, நம்ம அகங்காரத்தை அந்த உள் நெருப்புல எரிக்கணும். அதுதான் உண்மையான ஆன்மீக பயணம்னு ஓஷோ சொல்றார். ரொம்ப ஆழமான, விரிவான ஒரு அலசல். ஓஷோவோட கருத்துக்கள் சக்கரங்கள், வாழ்க்கை சுழற்சிகள், உணர்வு நிலைகள், உடல்கள், அப்புறம் இந்த வெவ்வேறு பாதைகள்னு பல தளங்களை தொட்டு போகுது. ஆமா, இது எல்லாத்துலயும் மையமா வர்றது என்னன்னு பார்த்தா, அறிவை விட அனுபவம் தான் முக்கியம். அப்புறம் விழிப்புணர்வோட இயற்கையா வாழணும், நம்மளோட உள் பயணத்துல உண்மையா இருக்கணும். இதுதான் திரும்ப திரும்ப வருது. நிச்சயமா. அதே சமயம் நீங்க கேட்ட மாதிரி இதுல ஹராக்கிரி தொடர்பு, 7 உடல்கள், சித்திகள் பத்தின குறிப்புகள் மாதிரியான சில கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப புதுசாவோ, கொஞ்சம் எப்படி சொல்றது, விசித்திரமாவோ தோன்றலாம். ஆமா, கொஞ்சம் இருக்கலாம். இது ஓஷோ இந்த புத்தக பகுதிகளில் முன்வைக்கிற பார்வைன்னு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு நேரடி விளக்கம் மாதிரி. சரி, நீங்க இந்த அலசலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. ஓஷோ சொல்றாரு இல்லையா, உங்களுக்கான சாஸ்திரத்தை உங்க சொந்த அனுபவத்தால மட்டும்தான் எழுத முடியும்னு. ஆமா, நாம இன்னைக்கு பேசின இந்த வாழ்க்கை சுழற்சிகள், உணர்வின் அடுக்குகள், வெவ்வேறு பாதைகள், இதெல்லாம் மனசுல வச்சு பார்க்கும்போது உங்களுடைய சொந்த உள் சாஸ்திரத்துல எந்த அத்தியாயம் இப்போ உங்களுக்கு ஆராய்வதற்கு ரொம்ப முக்கியமானதா அல்லது சவாலானதா தோணுது? உங்களுடைய இன்றைய சூழ்நிலையில இயற்கையாக வாழ்வது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.